மரங்கள் நட்டுருவாங்க. நட்டுட்டு ஒரு வாரம் கூட இருக்காது, பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் மரங்கள் அப்படியே காஞ்சி போயிடும். இந்த ஆரம்பத்துல இந்த அழுகலும் பூச்சியும் வராம இருக்கிறதுக்கு நடுறப்பவே என்ன பண்றீங்க, செடியில மரங்களுக்குள்ளே நான் ஏதோ நிலக்கடலை போடலான்னு இருக்கிறேன், மரங்களுக்குள்ள ஏதோ மக்காச்சோளம் போடலான்னு இருக்கிறேன், மிளகு நடலான்னு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் எப்படி சார்? விவசாயிகள் இருக்காங்க, ஒரு நிலக்கடலை போடுறாங்க, ஒரு மக்காச்சோளம் போடுறாங்க, போட்டுட்டு செடி மேல வரும், அப்படி கருகி மடிஞ்சிடும். நாளைக்கு நடுறீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலமே அது தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சிட்டீங்கன்னா மரங்களுக்குள்ள நிறைய பேர் மிளகு நடுறீங்க. அந்த மிளகையும் வாடல் நோய், தண்டல்கள் நோய், இலையை தாக்கக்கூடிய புழுவு, வேற தாக்கக்கூடிய புழுவு, இவையெல்லாம் நம்ம தோட்டத்துல மிளகு ஒரு 10 மரத்துல நல்லா மிளகு கொடி ஏறிடுச்சு, அதுல ரன்னர் தரக்கூடிய வருது, அதை கட் பண்ணி நான் எல்லா வயலுக்குமே நானே வெளியே வாங்காம வச்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோ பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை வீடியோ தாங்க இது. நான் எதனால சொல்றேன்னா, விவசாயிகள் நிறைய சீடு வாங்கிட்டு வருவீங்க. இப்ப மக்காச்சோளம் சீடு வாங்கிட்டு வரீங்க, சோளம் சீடு வாங்கிட்டு வரீங்க, நெல் சீடு வாங்கிட்டு வரீங்க, நிறைய சீடு வாங்கிட்டு வரீங்க மக்கள். அப்புறமேட்டு காய்கறிகள் சீடு, பொதுவாக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப் சீடு எதா இருந்தாலுமே ஓகே. அது எப்படி பாத்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யறது, விதை நேர்த்தி எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யணும், என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கோசரம் பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில இருந்து காவேரி கூக்குரல் திரு ராஜா அக்ரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த விதை நேர்த்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். நம்ம இப்ப நிறைய மரங்களை பத்தி எல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப நிறைய பேர் விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, மரங்கள் நட்டுருவாங்க, நட்டுட்டு ஒரு வாரம் கூட இருக்காது, பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் மரங்கள் அப்படியே காஞ்சி போயிடும், அப்படி இலையெல்லாம் கருகி போயிடும். விவசாயிகள் இருக்காங்க, ஒரு நிலக்கடலை போடுறாங்க, ஒரு மக்காச்சோளம் போடுறாங்க, போட்டுட்டு செடி மேல வரும், அப்படி கருகி மடிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்படி பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை விவசாயிகள் மரப்பயிர்லயும் சரி, நம்ம அக்ரிகல்ச்சர் கிராப் நிலக்கடலை, சோளம், மக்காச்சோளம், இந்த மாதிரி எல்லா பயிர்களுக்குமே ஆரம்பத்திலே பார்த்தோம்னா செடி நட்டு வெளியே வரதுக்குள்ளே கருகிடும். அல்லது ஒரு மரத்தை வாங்கிட்டு போய் நடுறோம் அப்படின்னா அந்த மரங்கள் அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்படியே காஞ்சி போயிடும். சோ இதையெல்லாம் தடுக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, ஒரு தடுப்பூசி போடுறோம். ஒரு குழந்தைக்கு, ஒரு பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறோம். நம்ம எதுக்காக தடுப்பூசி போடுறோம்? ஒரு அம்மை நோய் வராம இருக்கிறதுக்கு, ஒரு காலரா வராம இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே அந்த தடுப்பூசி போடுறதுனால அந்த எதிர்ப்பு திறனை, அந்த நோய்க்கான எதிர்ப்பு திறனை நம்ம அந்த உருவாக்குறதுக்காக ஒரு தடுப்பூசி போடுறோம். இதே மாதிரிதாங்க பிளான்ட்ஸுமே, அது மரச்செடியா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் கிராப்பா இருக்கட்டும், இதுக்கு இதே மாதிரிதான். அது மாதிரி இதுக்கு ஒரு நம்ம தடுப்பூசியை கொடுக்கறப்ப, தடுப்பூசி மாதிரி இந்த விதை நேர்த்தி நம்ம பண்றப்ப அது வளர்றப்பயே அந்த தீமை செய்யற பூஞ்சனத்துல இருந்து, பூச்சிகள்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த விதை நேர்த்தியை நம்ம பண்றோம். சரிங்களா? அப்ப இதை பண்றதுனால நமக்கு என்ன மிச்சமாகுது? செடியோட இழப்பு பர்சன்டேஜை நம்மளால குறைச்சிட முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வந்துருச்சு, ஏதோ ஒரு பூச்சி வந்துருச்சு, நீ போய் கடையில ஓடி போய் வாங்கிட்டு மருந்து வாங்கிட்டு அடிக்கணும். அது ஒரு 1000 ரூபா 1500 ரூபா பில்லு போடுவான் ஒரு மருந்துக்கு. அந்த மருந்து வாங்கி அடிச்சீங்கன்னா அந்த செலவை நம்மளால குறைக்க முடியும். ரெண்டாவது, விதை கொஞ்சம் குவாலிட்டி இல்லாம இருக்கலாம், அல்லது வீக்கா இருக்கலாம், அல்லது நீங்க எடுக்கிற மரங்கள்லயோ நீங்க எடுக்கிற வேற பயிரில் அக்ரிகல்ச்சர் கிராப்லயோ பார்த்தோம்னா அங்க ஏதாவது நோய்கள் இருக்கும், ஒரு ஃபங்கஸ் இருக்கும். அந்த ஃபங்கஸ் அங்க நல்லா தான் இருக்கும், நீங்க எடுத்துட்டு வரப்ப நல்லா இருக்கும். நம்ம மண்ணில் நட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் அப்புறம் அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அப்படி அழுக ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஃபங்கஸ் அப்படி இங்கேயும் பரவும். அப்ப என்ன பண்றோம், மண்ணுல அதாவது நன்மை செய்யற பூஞ்சனமும் இருக்கு, தீமை செய்யற பூஞ்சனமும் இருக்கு. சரிங்களா? அப்ப தீமை செய்யற பூஞ்சனம் என்ன பண்ணும்? நன்மை செய்யற பூஞ்சனம் செடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எடுத்து கொடுக்கும். தீமை செய்யற பூஞ்சனம் செடிய வேர்கள்ல போய் அஃபெக்ட் ஆகி அழுகலை ஏற்படுத்தி மரத்தை சாவடிக்கும். அக்ரிகல்ச்சர் கிராப்பா இருந்தா வேற டேமேஜ் பண்ணி செடியை சாகடிக்கும். சரிங்களா? அதனால இப்ப இந்த மாதிரி பூஞ்சனம் தாக்காம இருக்கவும், வேர்ல தாக்கக்கூடிய புழுக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம விதை நேர்த்திங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். நிறைய விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க, அப்படியே நட்டுருவாங்க. சரிங்களா? இப்ப மண்ணுல என்னென்ன தீமை செய்யற ஃபங்கஸ் காரணிகள்னு சொல்லுவோம், பேத்தோஜன் காரணிகள்னு சொல்லுவோம். அது ஒண்ணும் இல்ல, ஒன்னுடியன்னு ஒரு பூஞ்சனம், ஃபியூசேரியம் மில்ட், ஃபியூசேரியம்னு ஒரு தீமை செய்யற பூஞ்சனம் இருக்கு, பித்தியம்ங்கிற ஒரு பூஞ்சனம். இதெல்லாம் என்ன பண்ணும்னா வேர்ல ஒரு அஃபெக்ட் ஏற்படுத்தும். சரிங்களா? இதுக்காக தான் நம்ம விதை நேர்த்தி, அதாவது ஒரு தடுப்பூசி நம்ம கொடுக்கணும். இப்ப மரங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கிராப் எப்படி கொடுக்கலாம்? இப்ப அக்ரிகல்ச்சர் கிராப் எடுத்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் மரத்துக்கு வந்துடலாம். மரம் நம்ம விதையிலேயே அந்த விதை நேர்த்தி பண்ணி போடுவாங்க. ஆனா நம்ம மோஸ்ட்லி என்ன பண்றோம், மரத்தை வாங்கிட்டு நடுறதுனால நீங்க இந்த ஆரம்பத்துல இந்த அழுகலும் பூச்சியும் வராம இருக்கிறதுக்கு நடுறப்பவே என்ன பண்றீங்க, செடியில சூடோமோனாஸ் இல்லைன்னா ட்ரைகோடர்மா விரிடி, இது மண்ணில் வளரக்கூடிய பூஞ்சனத்தை கண்ட்ரோல் பண்ணும். சூடோமோனாஸ் மணிச்சத்தி எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது புழு வரும், வேர்ல புழு வரும். இந்த புழுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெவேரியா பேசியானா அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. சரிங்களா? பிடி
அடுத்தது கீழே வண்டுகள் ஏதாவது வராம இருக்கணும்னா மெட்டாரைசியம். இத மூணையும் ஒரு செடிக்கு ஒரு ஒரு 10 கிராம் அளவுக்கு, ஒன்னொன்னு 10 கிராம் அளவுக்கு நீங்க நடுறப்பவே வந்து அடிவுற மாதிரி இந்த இதுகளை போட்டு நடுறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வளர்ந்து வரப்பக்கூடிய அந்த ஆரம்ப காலங்களில் தாக்கக்கூடிய அந்த நோய்கள், அந்த வாடல் நோய், தண்டல்கள் நோய், சரிங்களா, அப்புறம் இலையை தாக்கக்கூடிய புழுவு, வேற தாக்கக்கூடிய புழுவு, இவையெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் மரங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி, இதே நான் அக்ரிகல்ச்சர் கிராப் சார், மரங்களுக்குள்ளே நான் ஏதோ நிலக்கடலை போடலான்னு இருக்கிறேன், மரங்களுக்குள்ளே ஏதோ மக்காச்சோளம் போடலான்னு இருக்கிறேன், சரிங்களா, அல்லது மிளகு நடலான்னு இருக்கிறேன், இதுக்கெல்லாம் எப்படி சார் ட்ரீட்மெண்ட்? ஒன்றும் பிரச்சனை. 1 கிலோ விதைக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி வந்து சூடோமோனாஸ் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? 5 மில்லி வந்து பிடி பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் எடுத்துக்குவாங்க. 5 மில்லி வந்து ஒரு மெட்டாரைசியம் எடுத்துக்குவாங்க. இது 1 லிட்டர் தண்ணிக்கான அளவு. சரிங்களா? இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில ஒரு 5 மில்லி போட்டு நீங்க கலந்து வச்சுட்டு, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு உளுந்து பயிரிடுறீங்க, அந்த உளுந்தை வந்து அந்த தண்ணியில அல்லது வடிகட்டின கஞ்சி, ஆறுன கஞ்சில இதை போட்டு, ஏன்னா அந்த 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 பசை மாதிரி ஒட்டுறதுக்காக சொல்றேன். சரிங்களா? அது மாதிரி நீங்க அதை ஒரு நாளைக்கு நடுறீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலமே அதை தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மேல அந்த ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் ஆகி தீமை செய்யற பூஞ்சனத்தை வரவிடாமே பண்ணிடும். அதே மாதிரி வேரில் இருக்கிற வளர்ச்சியை வரவிடாமலே பண்ணிடும். அப்ப நட்டதுல இருந்து நம்ம சர்வைவல் பர்சன்டேஜ் நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். புரியுதுங்களா? இது எல்லா கிராப்புக்குமே. செடிகளா இருந்தா நடுறப்ப சூடோமோனாஸ், பிடி பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், மெட்டாரைசியம், இது மூணையும் அடியில மண்ணில நடுறப்பவே போட்டு நடுறப்ப நம்ம ஆரம்பத்துல வரக்கூடிய இந்த பூச்சி நோய் தாக்குதலை நம்மளால அழகாம கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஒரு அக்ரிகல்ச்சர் கிராப் பண்றீங்க, உங்க ஏரியால பல பயிர் பண்ணுவீங்க நீங்க. உங்க ஏரியால நிலக்கடலை போடலாம், உளுந்து போடலாம், மக்காச்சோளம் போடலாம். இதையெல்லாம் வந்து இப்ப கடைகள்ல நீங்க வாங்குற விதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவன் வந்து குளோரிபைரிபாஸ்ல போட்டு கொடுப்பான். ஏன்னா வண்டு வைக்காம இருக்கிறதுக்காக கொடுப்பான். ஆனா நோய்கள் மருந்து பண்ணியிருக்க மாட்டான். அதனால நீங்க வந்து நோய்களுக்காக என்ன பண்றீங்க, இந்த சூடோமோனாஸ், இந்த பிடி, இந்த வந்து மெட்டாரைசியம், இதை வந்து நல்லா ஊற வச்சு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஊற வைங்க. தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நடுங்க. உங்களுக்கு எந்த நோய் பிரச்சனையுமே ஒரு 20 நாளைக்கான அந்த செலவுகள் எல்லாமே டோட்டலா உங்களுக்கு குறைஞ்சிடும். ஓகேங்களா? இன்னொன்று முக்கியமான விஷயம், மரங்களுக்குள்ள நிறைய பேர் மிளகு நடுறீங்க. அந்த மிளகையும் நீங்க கட்டிங்ஸ் வந்து நடுறப்ப, கட்டிங்ஸ் போடுறப்பவே ஒரு பதியம் போடுறீங்க. சப்போஸ் என் தோட்டத்துல மிளகு ஒரு 10 மரத்துல நல்லா மிளகு கொடி ஏறிடுச்சு, அதுல ரன்னர் தரக்குடி வருது, அதை கட் பண்ணி நான் எல்லா வயலுக்குமே நானே வெளியே வாங்காம வச்சுக்கலாம்னா தாராளமா நீங்க வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மிளகை எடுத்து நல்லா ஸ்டெம் கட் பண்ணணும். 2 கண் இருக்கிற மாதிரி நம்ம எப்பயுமே ஒரு கட் பண்ணுவோம். இதை வந்து என்ன பண்றீங்க, நான் சொன்ன மாதிரி 1 லிட்டருக்கு 5 மில்லி சூடோமோனாஸ், 1 லிட்டருக்கு 5 மில்லி ட்ரைகோடர்மா விரிடி, அதோட மெட்டாரைசியம், அதோட பிடி, இவையெல்லாம் கலந்து இந்த கட்டிங்ஸ் எடுத்து அந்த தண்ணியில ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் எது இல்லாம வளர்ச்சி சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? வயல்ல நடுறப்ப உங்களுக்கு அந்த கேஷுவாலிட்டி கம்மியா இருக்கும். அதனால வந்து இந்த விதை நேர்த்திங்கிறது ஒரு தடுப்பூசி மாதிரி, இது எல்லா பயிர்களுக்குமே நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வளர்ச்சி விகிதம், சர்வைவல் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இது வந்து நான் சொன்ன இந்த விதை நேர்த்திங்கிற கான்செப்ட் வெறும் மரப்பயிருக்கு மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் கிராப்புக்கும் அதுதான், மரப்பயிர்களுக்கும் அதுதான். சில பேர் சொல்லுவாங்க ஆரம்பத்துல எதையுமே கொடுக்கூடாது, அது அப்படியே தான் 6 மாசத்துக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. மண்ணில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. யாருக்குங்க தெரியும்? எனக்கும் தெரியுமா? மண்ணில் இப்போ தீமை செய்யற பூசணம் ஒன்று இருக்குது, பித்தியம்னு ஒரு பூசணம் இருக்குது, அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? அது நம்ம தான் சேஃப்டியா இருந்துக்கணும். அதாவது நம்ம தான் வந்து அது வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிற வேலையை நம்ம வந்து இதுல செஞ்சுட்டோம் அப்படின்னா செடியோட வளர்ச்சிகளை வந்து நம்ம அதுல வந்து குறையாம கொண்டுட்டு போக முடியும். புரியுதுங்களா? இது ஒண்ணும் இல்லை, வருமுன் காப்போங்கிறதான் இந்த கான்செப்ட். இந்த விதை நேர்த்தி, கரணை நேர்த்தி இந்த மாதிரி சொல்லுவோம். விதை நேர்த்தின விதையில இருக்கு, கரணையா இருக்கும். சில கட்டிங்ஸ் எல்லாம் கரணை நேர்த்தின்னு சொல்லுவோம், குச்சி கிழங்குக்கெல்லாம் கரணை நேர்த்தின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேர்த்தி, விதை நேர்த்தி இது மூலியமா பண்றது மூலியமா ஃபியூச்சர்ல வரக்கூடிய நோய்களை நம்ம ஆரம்பத்திலேயே கொஞ்சம் வரவிடாம அதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட்டை உருவாக்குறதுக்கு தான் இந்த தடுப்பூசி மெத்தடுங்கிற இந்த விதை நேர்த்தி. சரிங்களா? இதுல உங்களுக்கு மருந்துகள் ஏதாவது சந்தேகமா தான் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். சார் இதுலதான் பண்ணலாமா, கெமிக்கல்ல பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கெமிக்கல்லையும் நீங்க பண்ணலாம். சரிங்களா? கெமிக்கல்ல கார்பன்டாசிம்னு இருக்கும், கடையில போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. பெவிஸ்டின் இருக்கும், திராம்னு இருக்கும். இதெல்லாம் நீங்க வாங்கி
கெமிக்கல் விவசாயம் பண்றவங்களுக்கு சொல்றேன் நான். அதில் வாங்கி நீங்க அதில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு நடுறப்ப உங்களுக்கு இந்த ஆரம்ப காலங்களில் வரக்கூடிய நோய் பூச்சிகளை வந்து அழகா கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரிங்களா? அது மீறி உங்களுக்கு ஏதாவது வருதுன்னா தாராளமா கால் பண்ணுங்க. என்ன சொல்யூஷனோ அதை நான் ஆர்கானிக்காவே உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி மக்களே. இப்ப வந்து இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள விதை நேர்த்திகள் வந்து எப்படி பண்றது, கரண நேர்த்தி, இந்த மாதிரி நிறைய சீட் ட்ரீட்மெண்ட் நல்லா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ராஜா அக்ரி சார் அவங்க நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்க டைரக்டாவே அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோஸ் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆதரவு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.